வணக்கம் நண்பர்களே. கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். அதாவது அளவியல் டாப்பிக்ல இருந்து ஒவ்வொரு ஷேப்பை பேஸ் பண்ணியுமே கண்டிப்பாக ஒரு 2 இல்லை 3 ஃபார்முலாஸ் இப்போ நம்ம சொன்ன எல்லா எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி 2-3 கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க. ஸோ அதில் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஷேப்ஸை தான் ஸ்கூல் புக்கில் அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஈவன் 6th தொடங்கிய லைனாக அவங்க ஒவ்வொரு ஷேப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒவ்வொன்றையுமே பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இணைகரம் பேரலோகிராம் அப்படிங்கிற ஷேப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மென்சுரேஷன் டாப்பிக்கை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் நம்ம தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குன்றதால தான் ஒவ்வொன்றா அதில் இணைகரம் டாப்பிக்கில் பேரலோகிராம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதோட ஏரியா தமிழில் சொல்லணும் அப்படின்னா இணைகரத்தினுடைய பரப்பளவு. இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h ஸ்கொயர் யூனிட். பிங்கிறது பேஸு, ஹெச்ங்கிறது ஹைட்டு. ஜஸ்ட்டு பேஸையும் ஹைட்டையும் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலே ஏரியா முடிஞ்சிச்சு. இதில் சுற்றளவு கேட்க மாட்டாங்களா சார்னா பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்கன்னா அவங்க டயக்ராம் கொடுத்துட்டு தான் நம்மளை 2 கொஷின் கேட்டிருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். சுற்றளவு பெரிமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா. மற்றபடி ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ தான் ஃபார்முலா b × h. இதில் பாருங்கள், நான் முதல்ல இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிளில் அவங்க என்னென்ன கொஷின்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸில் அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒன் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் ஆர் 12 மீட்டர் அண்ட் 8 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அதாவது அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்க, பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா. இப்போ தான் சொன்னோம் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா b × h. அப்போ இங்கே பேஸ் 12, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 12 × 8, 12 8s are 96. யூனிட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போயாவது ரேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூனிட்லேயும் மிஸ்டேக் வைக்கிறாங்க. இங்கே ரெண்டுமே மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் என்ன வரும் அப்படின்னா ஏரியா வரும்போது மீட்டர் ஸ்கொயர். ஸோ 96 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இது ஒரு முறை டீன் பேஸில் கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லையா சார், வெறும் மல்டிப்ளை தானே, இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க. பேசிக்கில் தொடங்கி அப்பர் லெவல் வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கேட்குறாங்க. சரிங்களா. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் ஊஸ் ஏரியா அண்டு பேஸ் ஆர். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், பரப்பளவு சொல்லியிருக்காங்க, அடிப்பக்கம் சொல்லியிருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் ஹைட் கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னோம் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா b × h. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 368, 368 ஈக்குவல் டு பேஸ் கொடுத்துட்டாங்க 23. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 23 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். அப்போ அங்கே என்ன மட்டும் நிற்கும்னா h மட்டும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ணலாம். ஓர் 23 23, 36ல் எத்தனை 23 இருக்குன்னா ஒரு 23, மீதி என்ன வந்துடும்னா 13. அப்போ 138. 138ல் எத்தனை 23 இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் போதும். 1 3 3, 6 3 18. அப்போ கண்டிப்பாக எத்தனை முறை வரும்னா 6 முறை. நீங்கள் என்ன பெருக்கி பாருங்கள். 6 3 18, மீதி 1, 2 12 1 13 கரெக்டாக வந்துடும். சரியா. அப்போது நிற்கிற நம்பர் 16. ஸோ ஹைட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 16. யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்ததால சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா. ஃபஸ்ட்டு கொஷின் பேஸையும் ஹைட்டையும் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க. இந்த கொஷினில் ஏரியாவை கொடுத்துட்டு பேஸை கொடுத்துட்டு ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா. அடுத்ததான் 3வது கேள்வி. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். அட்ஜசன்ட் சைடு கொடுத்துட்டாங்க. இப்போது இணைகரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இணைகரம் பேரலோகிராம். இணைகரத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்கள் இது 12, இது 9ன்னு சொல்லிட்டாங்க. சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ சிறிய பக்கங்கள்னால் இது 2 தான் சின்ன பக்கம் நமக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பெரிய பக்கங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்டு என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். கரெக்டாக. இது நல்லா பார்த்துக்கோங்க. பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா. இப்போ நான் இந்த சைடு பார்க்குறேன், இந்த சைடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது பேஸு, இது ஹைட்டு. கரெக்டாக. அப்போ பேஸ் × ஹைட் 9 × 8. இதே தான் பேரலோகிராம். நீங்கள் எந்த பக்கம் பேஸு ஹைட்டையும் எடுக்கிறீங்கனாலும் ஏரியா ஈக்குவலாக தான் வரப்போகுது. இப்போ இதை பேஸாக வச்சுக்கிறேன், இதை ஹைட்டாக வச்சுக்கிறேன்னா இது 12 × இந்த ஹைட்டு தெரியாது, அவங்க அதை தான் கேட்குறாங்க ஹைட் என்ன அப்படின்ட்டுன்னு. இப்போ இந்த மல்டிபிளில் இருக்கிற 12 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடில் வந்துடும். பாருங்கள், 3 3 9, 4 3 12,
ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. அப்போ 3 2 பெருக்குனா 3 2 6. ஸோ அந்த பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள உயரம் என்னவா இருக்கும், தொலைவு என்னவா இருக்கும்னா 6 சென்டிமீட்டராக இருக்கும். நம்ம புரிஞ்சு முடியுதா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் இந்த அட்ஜஸ்ட் சைடில் 1 ஹைட்டு 1 9 8 பெருக்கிறோம் பை இன்னொரு அட்ஜஸ்ட் சைடு 12ஆல் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம டயக்ராம் போட்டது. சிம்பிளாக கொஷின்லேருந்தே சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிடலாம். ஒரு சைடு ஒரு ஹைட்டு ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் டிவைடட் பை இன்னொரு சைடால் வகுக்கிறோம். இதில் பெரிய பக்கமாக சின்ன பக்கமாக தான் முக்கியம். 9 எடுக்கிறீங்களா 12 எடுக்கிறீங்களான்றது முக்கியம். மாற்றி எடுத்துட்டோன்னா ஆன்சர் தப்பாகிடும் பாருங்கள். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது சின்ன பக்கங்கள், இது ரெண்டும் தான் சின்ன பக்கம், நான் இந்த பக்கம் 9 வச்சுருக்கேன்றதால நமக்கு இதான சின்ன பக்கமாக இருக்கும். அப்போ 12 இங்கே தான் 9 வரும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் 6 சென்டிமீட்டர். சரிங்களாமா? அடுத்ததான் 4வது கேள்வி. த பேஸ் ஆஃப் த parallelogram is thrice its height. If the area is 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஃபைண்ட் த பேஸ் அண்ட் ஹைட். அதாவது இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய பரப்பளவு கொடுத்துட்டு அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் வந்து போடுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் முதல்ல உங்களுக்கு மெத்தடு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உயரம் நான் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா அடிப்பக்கம் அது மாதிரி 3 மடங்கு 3h. அப்போது இணைகரத்தினுடைய பரப்பளவு parallelogram ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? b இன்ட்டு ஹெச். பின்றது 3hன்னு வச்சுருக்கோம், ஹைட்டு ஹெச்னே வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் 192. இந்த பெருக்கல் இருக்கிற 3 அந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போது 1 3 3 6 3 18 மீதி 1 4 3 12. அப்போது ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் 64னா ஹெச் ஈக்குவல் டு 64ங்கிறது எதோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். அப்போ ஹைட்டு ஹெச், ஹெச் வந்து 8. அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? பேஸு. அப்போ 3h. ஏன்னா பேஸுங்கிறது 3 மடங்கு. அப்போ 3 8 24. ஸோ பேஸ் எவ்வளோ கிடச்சிரும்னா 24. அவங்க கேட்டிருக்கிறது அடிப்பக்கம் மற்றும் உயரம். அப்போ அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் கமா உயரம் 8 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 24,8. ஓகேவா? இது மெத்தடாக போடுறது. ஒருவேளை அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் ஏ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 12,4. ஆப்ஷன் பி 24,8. ஆப்ஷன் சி 21,7. ஆப்ஷன் டி 20,5 இப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 மடங்கு வருதான்னு பாருங்கள். 4 3 12, 8 3 24, 7 3 1, 5 3 5 தான் வரும், 20 வராது. அப்போ இது கிடையாது. மீதி 3. பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவுன்றது பேஸையும் ஹைட்டையும் பெருக்குனா கிடைக்கிறது. 12 4 பெருக்கணும்னா 48 தான் வருது. ஆனால் 192 சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. 24 8 பெருக்கினேன் அப்படின்னா 192 வருது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். இதை வேணா பெருக்கி பாருங்கள். 21 7 பெருக்குனீங்கன்னா 147 கிடையாது. இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ மெத்தடாக போகிறதுனால ஓகே, ஆனால் நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அது கூட 2த்தையும் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து போடலாம். 1 கொடுக்குறாங்கன்னா நீங்கள் திரும்ப மெத்தடை யோசிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதையும் ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களாம்மா? ஸோ மெத்தடாகவும் சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது 4வது கேள்வி. அடுத்து பாருங்கள், இதில் எடுத்துக்காட்டு 1.1ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஏன் இதை கடைசியாக வச்சேன் அப்படின்னா இதில் அவங்க சுற்றளவையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதால கடைசியாக சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை தூக்கி நான் கடைசியாக வச்சுருக்கேன். படத்தில் உள்ள இணைகரங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ஃபைண்ட் த ஏரியா அண்டு பெரிமீட்டர் ஆஃப் த parallelograms கேட்டிருக்காங்க. ஏரியா பிரச்சனை இல்லை, பேஸ் இன்ட்டு ஹைட். இங்கே பாருங்கள், இங்கே 15னா கீழேயும் 15 தான். கரெக்டாக? அப்போ இதுக்கான பேஸு 15, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 15 × 4 60. அப்போ இதோட ஏரியா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர். கரெக்டாக? சுற்றளவு பெரிமீட்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஏற்கனவே சுற்றளவுக்கான விளக்கம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். சுற்றளவுன்றது சுற்றி வரக்கூடிய அளவு. பாருங்களேன், இது 5, இது 15, மறுபடியும் இது 5, இது 15. அப்போ 5 5 10, 15 15 30, 30 ஒரு 10 என்ன வந்துடும்னா 40. அப்போ பரப்பளவு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சுற்றளவு 40 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு. புரியுதா? இது ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர். இதே மாதிரி 2வது பாருங்களேன். இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே ரொம்ப முக்கியமானது, இங்கே 2 சைடு இருக்குது, 18 இருக்குது, 9 இருக்குது. எது கூட எதை பெருக்கிறது அப்படின்ட்டுன்னு. பேஸ் 18 தானே சார்னு 18ஆல் பெருக்கிடக்கூடாது. பெருக்குனா தப்பு. ஏன்? அவங்க ஹைட்டை இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பேஸ். இந்த பக்கம் 9ன்னா இந்த பக்கம் 9 வரும். அப்போ பேஸ் 9, ஹைட் என்னது அப்படின்னா 16. இது ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் கூட தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த டயக்ராம் கொடுக்குறாங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் பாருங்கள். பேஸ் இங்கே என்ன எடுக்கணும்னா 9. ஏன்னா ஹைட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹைட்டுக்கு எது பேஸோ அதை தான் எடுக்கணும்.
அப்போது ஏரியா என்ன வந்துடும் அப்படின்னா 9 × 16. 9 × 16 என்ன வந்துடும் 144. அப்போ இதோட ஏரியா 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாச்சா. பெரிமீட்டர் பிரச்சனை இல்லை. பெரிமீட்டர் இங்கே சொன்ன மாதிரியே தான் இந்த 4 சைடையும் ஆட் பண்ணணும். பெரிமீட்டர் 4 சைடையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோ கொஷின்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த கொஷின் இந்த செகண்ட் ஷேப்புக்கு பெரிமீட்டர் என்ன வரும்? ஏன்னா ஃபஸ்ட் ஷேப்புன்னு நான் சொல்லிட்டேன் பெரிமீட்டர் எப்படி எடுக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. அதையே யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஷேப்புக்கு பெரிமீட்டர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஃபஸ்ட்டு டேர்மில் பேரலோகிராம் டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின். இதையே பேஸ் பண்ணி இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.